எப்போதும் போல் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆர்டர் ஒன்று வந்துச்சு. சரி ஓகே வாப்பா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்டும். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா நீ ஃபுல்லாக செம்ம மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக செம்ம தண்ணியாக கிடந்துச்சு. பார்த்திங்கன்னா நீ ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக் கிடக்கிறதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 hour தான் ஆகிருக்கும் அந்தளவுக்கு டிராஃபிக்கு. அடித்து பிடிச்சி அந்த டிராஃபிக்கெல்லாம் கடந்து எங்களுக்கு ஹோட்டல்கிட்ட போகிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், ஏப்பா ஒரு நாள் நாங்கள் சின்னதாக மழை பெஞ்சாலே வீட்டை வரத்துக்கு ஐயோ ஐயோ அப்படிங்கிறோம், நீங்கள் எப்படிப்பா நாள் ஃபுல்லாக ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னார், நாங்கள் என்னை கஷ்டப்பட்டால் தானே உங்களை வீட்டில் உட்கார வச்சு நாங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னாரு. ஓகே ஓகே ரொம்ப டைலாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அப்படியே வந்தோம். பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டுன்னு சொல்லிட்டு டிராஃபிக்கை கடந்து வந்தாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்காங்க. வேறு எங்கேயும் இல்லை. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் இங்கே ஒரு 4-5 ஹோட்டல் தான் இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹோட்டல்லே தான் ஆர்டர் போடுவாங்க. வேறு எங்கேயும் பெருசால வெளியிலலாம் அங்கேயும் நாங்கள் போக மாட்டோம். இந்த சின்ன சின்ன ஆர்டர்லாம் இந்த சின்ன சின்ன ஹோட்டல்லே போட்டிருப்பாங்க. பிக் பண்ணி கொண்டு டெலிவரியும் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க நைட்டுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வாப்பி சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எப்போதும் சிக்கன் ரைஸோட பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா சேர்த்து வாங்கி கொடுப்பாரு. நாங்கள் 2 பேர் வாங்கி சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள்.